நெக்ஸ்ட் ஒன் டைட்டில் நம்ம கிலாபத் மூமெண்ட்ஸ். அப்போ கிலாபத்து இயக்கம். ஃபாலோயிங் த ஜாலியன் வாலாபாக் மஸ்கர் ஜென்ரல் டயர், அதை லைன் பண்ணிக்கோங்க, வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் வாஸ் நாட் ஒன்லி and acquitted of all charges but rewarded. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து அதற்கு காரணமான ஜெனரல் டயர் அனைத்து குற்றச்சாட்டுக்களில் இருந்தும் விடுக்கப்பட்டதோடு அல்லாமல் அவருக்கு பரிசுகளும் வெகுமதிகளும் வழங்கப்பட்டன. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், the Khalifa of Turkey was humiliated and deprived of all powers. முதல் உலகப் போருக்கு பின்னர் துருக்கியின் கலிபா அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவருடைய அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்பட்டன. டு ரெஸ்டோர் த கலிபா, the Khilafath movement was started. கலிபா பதவியை மீட்பதற்காக கிலாபத் இயக்கம் தொடங்கப்பெற்றது. Muslims who had largely kept from the nationalist movement now joined it in huge numbers. கலிபா பதவியை மீட்பதற்காக கிலாபத் இயக்கம் தொடங்கப்பெற்றதுன்னு பார்த்தோம். பெரும்பாலும் தேசிய இயக்கத்திலிருந்து ஒதுங்கி இருந்த முஸ்லிம்கள் தற்போது பெரும் எண்ணிக்கையில் பங்கேற்க தொடங்கினர். இன் தமிழ்நாடு, கிலாபத் டே வாஸ் அப்சர்வ்ட் ஆன் 17 April 1920. அதை லைன் பண்ணிக்கோங்க. வித் எ மீட்டிங் அண்ட் பிரசிடெட் ஓவர் பை நெக்ஸ்ட் மௌலானா and சாகத் அலி. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சௌகத் அலி தலைமையேற்ற ஒரு பொது கூட்டத்துடன் கிலாபத் நாள் கடைபிடிக்கப்பட்டது. Another such conference was held at ஈரோடு. இதே போன்ற ஒரு மாநாடு ஈரோடில் நடத்தப்பட்டது. வாணியம்பாடி was as the epicenter of கிலாபத் agitation. வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. நெக்ஸ்ட் டைட்டில்ஸ் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். தமிழ்நாடு வாஸ் ஆக்டிவ் டூரிங் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு செயல் துடிப்புடன் விளங்கியது. சி ராஜாஜி அண்டு ஈவி ராமசாமி, ஈவிஆர், later known as பெரியார், provided the leadership. சி ராஜாஜி ஈவே ராமசாமியும் ஈவேரா தான் பின்னர் பெரியார் என அழைக்கப்பட்டார். தலைமையேற்று நடத்தினார் ஒத்துழையாமை இயக்கத்தை தமிழ்நாட்டில். ராஜாஜி worked closely with Yaqub Pashan, founder of the Madras branch of the Muslim League. முஸ்லிம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவிய யாகுப் காஷன் என்பாருடன் ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். As a result, the Hindus and the Muslims cooperated closely during the course of the movement in Tamil Nadu.
இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து நெருக்கமாக செயல்பட்டனர். Next one titles: No Tax Combines and Temperance Movement. வரிகோடா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும். A part of the non-cooperation movement, in many places cultivators refused to pay tax. ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக பல இடங்களில் விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தனர். No tax campaign took place in தஞ்சாவூர். தஞ்சாவூரில் வரிகோடா இயக்கம் ஒன்று நடைபெற்றது. Councils, schools and court were boycotted. சட்டமன்றங்கள், பள்ளிகள் மற்றும் நீதிமன்றங்கள் ஆகியவை பாய்காட்டட்னா புறக்கணிக்கப்பட்டன. There were a number of workers' strikes all over region, many of them led by nationalist leaders. மேலும் அந்நிய பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டு பல பகுதிகளில் தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றன. அவற்றில் பல தேசிய தலைவர்களால் வழிநடத்தப்பட்டது. Many of them led by nationalist leaders. One of the important aspects of the movement in Tamil Nadu was the temperance movement or movement against liquor. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டங்களை. In November 1921, it was decided to organize civil disobedience. கள்ளுக்கடை மறியல் செய்யப்பட்ட பிறகு மாகாணத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்களும் கடையெடுப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டன. ராஜாஜி 1921 நவம்பரில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவதென முடிவு செய்யப்பட்டது. ராஜாஜி and சுப்பிரமணிய சாஸ்திரி and E.V. ராமசாமி were arrested. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, E.V. ஈவேரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 1922 The visit of France, Wales on 13 January 1922 was boycotted. 1922 ஜனவரி 13 வேல்ஸ் பிரின்ஸ் வேல்ஸ் இளவரசனுடைய வருகை புறக்கணிக்கப்பட்டது. இந்த போலீஸ் repressions were killed and many injured. காவல்துறையின் அடக்குமுறையால் 2 கொல்லப்பட்டனர், பலர் காயமுற்றனர். The non-cooperation movement was withdrawn in 1922 after the Chowri Chowra incident in which 22 policemen were killed. அந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் லைன் பண்ணிக்காங்க. டைம்லைன் மேலே தான் 1922 சௌரி சௌரா நிகழ்ச்சியில் 22 காவலர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்டது.